உலக புகழ்பெற்ற நாகை மாவட்ட வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு திருவிழா மற்றும் திருத்தேர் பவனிக்கு வருகை தரும் பக்தர்களையும் பாத யாத்திரிகளையும் அன்புடன் அழைக்கிறோம். இவன் தஞ்சை மறைமாவட்ட ஆயர், திருத்தல பேராலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்தந்தையர்கள், திருத்தல பேராலயம் வேளாங்கண்ணி. பொங்கல் பண்டிகையையொட்டி பொதுமக்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு உத்தரவு. இருபது முதல் 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தாலும் சென்னை மாநகருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சென்னையில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அமைச்சர் KN நேரு பேட்டி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணி எவ்வளவு முடிவடைந்தது? கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சுன்னா தான் அதுவும் எந்த சப்பையிலையும் தண்ணி இல்லை. ஒரே ஒரு கணேசபுரம் சப்பையை தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப்பையிலே சிரமம் இருக்குது. அது கூட மோட்டார் வச்சுட்டோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான வெள்ளை அறிக்கைகளை கோரிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளில் கிடைத்த வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட மறுப்பது ஏன்? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை வசை சொல்லாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. திருச்சியில் வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்காக லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கைது. 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போது மறைந்திருந்து கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். டெல்லியில் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளம். நள்ளிரவு பெய்த கனமழையால் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கடும் போக்குவரத்து நெரிசல். சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் பல்வேறு இடங்களில் அணிவகுத்த வாகனங்கள். டெல்லியில் பயணிகளுடன் சென்ற மின்சார பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மிசோரம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு. புதிதாக கட்டப்பட்ட கான்பூர் ரயில் நிலையம் முழுவதுமாக சேதம். நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்திற்கு திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. அனுமதியின்றி 7 காட்சிகளை திரையிடக்கூடாது எனவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.